நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற நல்ல கடவுளை, மீண்டும் உடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல நீர் எங்களோடு இடப்படும்படியா செபிக்கிறோம். வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் கடவுள் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு கிறிஸ்து வருகையினுடைய 2ஆம் ஞாயிறு இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்து வருகையின் 2ஆம் ஞாயிறு. இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன உடனே என்ன வந்திருக்கலாம்? கிறிஸ்துமஸ் வந்திருக்கு. முதல் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, 4ஆம் இல்லையா? என்னத்துக்கு இத்தனை ஞாயிறு யோசிக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம சொல்றது காரணம் கரெக்டு தான். ஆனா நம்ம கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை கொண்டாடுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணுமா? ஆயத்தம். என்ன வேணும்? ஆண்டவர் பிறந்திருக்கிறாரியா அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? ஆயத்தமா போகணும். ஒரு வீடுகள்ல குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்? வெறும் கையோட போக முடியாது இல்லையா? ஓடி வருவீங்க, மாமான்னு ஓடி வரும், அத்தைன்னு ஓடி வரும், பெரியம்மான்னு ஓடி வரும், பெரியப்பான்னு ஓடி வரும், ஐயோ அண்ணான்னு ஓடி வரும். அந்த குழந்தைங்க வெறுங்கையோடு கூட்டிக்கிட்டு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ ஏதோ ஒரு பழத்தை வாங்கிட்டு போனா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம வாங்க மறந்துட்டாலும் என்ன பண்ணுவோம்? சாரி கேட்போம். சாரி மன்னிச்சுக்க, இந்த குழந்தைங்க இருக்கிறத மறந்துட்டேங்க. மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஏன் கேட்கிறோம்? நம்ம ஒரு இந்த குழந்தைகளை மறந்துட்டோமே. இப்ப இயேசு பிறக்க போறாங்க. யாரை பிறக்கிறாரு? இயேசு. என்னை மீட்டு எடுக்க, என்னை வாழ வைக்க, எனக்காக அவர் என்ன பண்றாரு? மானிடராய் ஒரு கடவுள் ஒரு மனித ரூபத்துல எனக்காக பிறந்திருக்கிறாரு. அவரை நான் வெறும் கையோடு போய் என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. அவர் எப்படி பிறந்திருக்காரா? பரிசுத்த ஆவியினால் கர்ப்ப தரித்து. அப்ப அவர் பரிசுத்தமா இருக்கிறார் இல்லையா? நான் எப்படி போனோம்? நானும் பரிசுத்தமா போய் அவரை பார்க்கணும். பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு போய் அவரை பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நானே பரிசுத்தமா. எதுயா பொண்ணு வெள்ளி அதெல்லாம் அவருக்கு முக்கியமானா? அதெல்லாம் முக்கியம் இல்லை. எது முக்கியம்? நம்முடைய இருதயம் தான். அதுதான் பொண்ணு, அதுதான் வெள்ளி. அதை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதை சிந்திக்கிறது தான் இந்த 4 வாரங்கள். அதை சிந்திக்கிறது தான், அந்த ஆயத்தப்படுறது தான் இந்த 4 வாரம். கிறிஸ்துவின் வருகையினுடைய 2ஆம் ஞாயிறாகிய இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொன்னா, கடவுள் எப்படி வருகிறாரா? நீதி வேந்தராய் நம்மளை மாட்சிப்படுத்த வருகிறார். அல்லேலூயா. எப்படி வராரா? நீதி வேந்தர் எப்படி வராரா? நம்மை மாட்சிப்படுத்த விரும்புகிறார், மகிமைப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் தூங்குறீங்களா? ரைட், தூங்கு, தப்பு இல்லை. ஆனா காதை மட்டும் எங்க கொடுக்கணும்? ஆமா, தூக்கத்தை தட்டி எப்படின்னா ரைட். 3வது பயணத்தை சொன்னாங்க, தெரியணும் இல்லையா? ரைட். அப்போ என்ன பண்றாரு ஆண்டவர்? நம்மளை மாட்சிப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவர் வருகிறார். இன்னைக்கான வேத பகுதி அடிப்படையில 3 வகையான குறுத்தளிப்பு வழியா நம்ம என்ன பண்ண போறோம்? சிந்திக்க போறோம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தீங்களா? ரைட். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1-11. ஆதியாகமம் எத்தனாவது புக்கு? 5வது புக்கா? எத்தனாவது புக்கு? 9வது புக்குன்னு சொல்றாங்க. யாரும் எத்தனாவது புக்கு? ஏன்னா அது மட்டும் ஆதியாகம்னு வந்ததுனால நமக்கு தெரிஞ்சிச்சு. எத்தனாவது புக்கு? 9வது புக்கு. எத்தனாவது அதிகாரம்? 9வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். 9ஆம் அதிகாரம் 1-19 வசனங்கள். இப்ப வாசிக்க நேரம் இல்லை, நம்ம கையில வச்சுக்கிங்க. இப்போ ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு. என்னன்னா பேரழிவு. என்ன நடந்து முடிஞ்சிச்சு? பேரழிவு. எல்லாரும் பாவம் செஞ்ச எல்லாரும் மறிச்சிட்டாங்க. இப்ப நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம் நிலைச்சிருக்கு. இப்ப ஆண்டவர் மனதை வேதனைப்படுறாரு. ஐயோ, என் ஜனத்தை நானே அழிச்சிட்டேனே, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உருவாக்குனேன், அவங்களோடு இருந்தேன், அவங்க தவறு செஞ்சாங்கதான், ஆனா நான் மன்னிச்சிருந்திருக்கலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். வேதனைப்பட்டுட்டு அவர் சொல்றாரு, இனிமேல் இந்த ஜனத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அந்த வசனத்தை வாசிங்க. எங்க போட்டிருக்காது?
9ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? எங்கம்மா இருக்கு 9ஆம் அதிகாரம்? இருக்கிற இடத்துலதான் இருக்கு. அது ஒரு கேள்வின்னு கேட்டு. சொல். ரைட். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஒரு கமா வருதுன்னா அதை வரி இருக்கிற வார்த்தை என்ன பண்ணும்? சேர்த்து படிக்கும். நடுவுல ஒரு கமா வர்றதையும் இனி மாமிசமானவைகள் எல்லாம் ஜலப்பிரவாகத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் நிறுத்தணும். அதுதான் என்ன போட்டிருக்காங்க? கமா போட்டிருக்காங்க. அங்க என்ன பண்ணணும்? ஒரு ஒரு மூச்சு விட்டுக்கணும். விடுதலை என்றும். அடுத்து பூமியை அழிக்க இனி ஜலப்பிரவாகம் உண்டாகிறது இல்லை என்றும். அது வெறும் என்ன ஒரு சென்டென்ஸ் இல்லையா? நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா தான் புரியும். என்ன பண்றது? நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டேன். நமக்கு இங்கிலீஷ்ல டெஸ்டிபியூஷன்லாம் வரல. அப்ப என்னது? அது வரையும் ஒரு சென்டென்ஸ். ஜலப்பிரவாகம் அடிக்கப்படுவது என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்காங்க? புள்ளி. எதை வச்சிருக்காங்க? அப்படி படிக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண அதுல என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்றத புரியும். கடகடகடன் படிச்சுட்டோம்னா புரியாது. அடுத்து அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கேப், உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக என்ன செய்யறாரு? நான் என் வில்லை மேகத்தில் என்ன இருக்கு? 2 புள்ளி வச்சு என்ன பண்றாங்க? ஒரு புள்ளி வச்சு ஒரு கொட்டேஷன் போட்டிருக்காங்களா? அப்போ முக்கியம்னு அர்த்தம். நிறுத்தணும். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளம். இப்ப அழிச்சிட்டாரியா? அப்போ என்ன தலைப்பு வச்சிருக்கோம்னு சொன்னா, புதிய உடன்படிக்கையை கொடுத்து நம்மை மாட்சிப்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படி வர்றாரா? நம்மளை மாட்சிப்படுத்த வருகிறாரு. எப்படி மாட்சிப்படுத்த வருகிறாருன்னா, புதிய உடன்படிக்கையை, புதிய ஒப்பந்தத்தை கொடுத்து நமக்கு மாட்சிப்படுத்து. இனிமேல் அழிய மாட்டேன். இனிமேட்டு அழிவு கிடையாது. மாம்சமா இருக்கிற யாவற்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அழிக்க மாட்டேன். ஜீவ ஜந்துக்களை அழிக்க மாட்டேன். உன்னோடு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு உடன்படிக்கை இருப்பேன். ஒரு வானவில்ல பார்த்த உடனே இனிமே என்ன வர்றாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மழை வர்றாதுன்னு தெரிஞ்சிடுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுத்து நம்மளை மாட்சிப்படுத்துகிறார். ஆனா ஒரு கேள்வி வரணும். ஆனா இன்னைக்கும் என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு என்ன நடக்குது? வெள்ளத்தால அழிவு நடக்குது இல்லையா? மழை பெஞ்சு அழிவு நடக்குது இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாரு? நம்ம வேகமா தலையாட்டுது. கரெக்டியா நீங்க சொன்ன? ஆண்டவர் மீறல. யாரு மீறது? யாரு மீறது? நான் தான் என்ன பண்றேன்? ஆண்டவருடைய கட்டளைய மீறிட்டதுனால அந்த உடன்படிக்கை என்ன பண்ணல? நம்மால பின்பற்ற முடியல. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணணும்? மாமிசமானவர்களையும் ஜலபத்தினால் அழிக்கப்படுவதில்லை என்று. அதுக்கு மேல போட்டிருக்கு, உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாயிருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களின் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கூட என்ன பண்றாரு? உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. ஆனா அந்த உடன்படிக்கையில நாம என்ன பண்ணல? நிலைச்சு இல்லை. என்ன பண்ணல? நிலைச்சு இல்லை. நினைச்சு இல்லாம என்ன பண்ணிட்டோம்? இயற்கையை நாமே எனக்கு வீடு வேணும், அங்க ஒரு 4 மரம் இருந்தா என்ன இல்லை, அடி வெட்டு. இயற்கையை நானே அடிச்சிட்டோம். ஆடு மாடு ஜந்துக்கள் எல்லாத்தையும் அடிச்சு என்ன பண்ணிட்டோம்? பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். கிறிஸ்துமஸ் சாப்பிடுவீங்களா? ஐயருக்குள்ள எடுத்து வைப்பீங்களா? இந்த ஐயர் சோத்து முட்டையா இருக்கும் உங்களுக்கு. எல்லா நேரமும் சோறு சோறுன்னு கேட்டுட்டு இருக்காரு நினைச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ என்ன உடன்படிக்கை மீறிட்டோம்? ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை என்ன? இனிமே உங்களை அழிக்க மாட்டேன். இனிமேல் உங்களை என்ன பண்ண? வாழ வைப்பேன். இனிமே உங்களுக்கு அழிவு வர என்ன பண்ண போறேன்? வாழ வைக்க போறேன். புதிய உடன்படிக்கையை கொடுத்து நம்மளை என்ன பண்றாரு? வாழ வைக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்ன? அந்த உடன்படிக்கையில நிலைத்து இருக்கிறவங்களா மாமிசத்தை என்ன பண்ணக்கூடாது? அழிக்கக்கூடாது. ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு கொலையெல்லாம் யார் செய்யறது? மனுஷங்க தான். கொலை செஞ்சுட்டாங்க, ஏன் வெட்டி கொண்டுட்டாங்க. இவ்வளவு நியூஸ் பாக்குறோம்ல. ஆண்டவரா வந்து செய்யறாரு. மரங்களை வெட்டுறோம், நிறைய வேட்டையாடப்படுது விலங்குகள். ஆண்டவரா செய்யறாரு? இல்ல.
ஆண்டவர் சொன்னாரு நான் உன்னை அழிக்க மாட்டேன்னு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நாம தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தண்ணி போகாத அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க, வீடு கட்டிடுறாங்க. பக்கத்துல என்ன பண்றது இல்ல, ஒரு கேப்பு கூட ஒரு 1/2 இன்ச்சுக்காக உட்காந்து சண்டை போட்டு கோட்டு போய் அங்க போய் கடைசியில அதை கட்டினா ஒண்ணுமே பண்ண முடியும். இவ்வளவுதான் இருக்கு ஒரு விட்டு. அந்த விட்டுக்காக என்ன பண்றாங்க, சண்டை போட்டு நீயா நானா ஆச்சா பூச்சான்னு கடைசியில பார்த்தா கட்டி முடிச்சா அந்த விட்டுல என்ன பண்ண குப்பை தான் கொட்டுறாங்க. அந்த கேப் எதுக்கு? ஒண்ணும் இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, இது ஏன் இடம், நான் சந்து விடுறேன்னு அந்த சந்துல மாடும் போறதில்ல, ஆடும் போறதில்ல, மனுஷனும் இல்லையா நடக்குது இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, புதிய உடன்படிக்கை கொடுத்து நம்மளை என்ன பண்றாரு, வாழ வைக்கிறாரு. நாம செய்ய வேண்டியது என்ன, ஆண்டவரோடு அந்த உடன்படிக்கையில நிலைத்து இருக்கிறவங்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை மாட்சிப்படுத்துகிறவராய். அல்லேலூயா, அல்லேலூயா. காது கொஞ்சம் கேட்காதுங்க, சத்தமா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு வாழ்வழிக்கதான் என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்காரு. புதிய உடன்படிக்கையா ஒப்பந்தம். இன்னைக்கு நான் உடன்படிக்கைய நாம ஒரு உடன்படிக்கை கொடுக்குறோம். எப்போ நாம ஒரு உடன்படிக்கை செய்யறோம்? எப்போ? மேரேஜ் திருமண நேரத்துல உடன்படிக்கை கொடுக்குறோமா? அதை ஏன் நான் படுத்துறீங்க, அதை மறக்கணும் தான் நான் சர்ச்சைக்கே வந்திருக்கேன். இல்லையா? நிறைய பேர் சிரிக்கிறீங்க, சந்தோஷம். அப்போ ஒரு உடன்படிக்கை கொடுக்குறோம், வாழ்வினும் தாழ்வினும் மரணம் நம்மை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்டுல நிறைய கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்றாங்க, கொடுத்த உடன்படிக்கைய இருக்கு. அவன் அச்சின் தும்பனா அதனால வேண்டாம், அவன் சோறு நிறைய கேட்கறான் அதனால வேணாம், ஏதோ காரணம் கேட்டு பிரிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் யாரா. இன்னைக்கு மற்ற நாம ஒரு நாள் நம்ம குடும்பத்துல என்ன பண்ணக்கூடாது, அப்படி தவறுகளை செய்யக்கூடாது. மற்றவங்களை விட்டு கொடுத்து ஒருத்தரை அனுசரித்து வாழக்கூடிய பழக்கங்களை நம்ம குடும்பங்கள்ல நாம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். கடவுள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் அதை பரிசுத்த சொல்லுங்கம்மா, அது பேர் என்ன, பரிசுத்த விவாகம். சாதாரணமான திருமணம் இல்ல, பரிசுத்த விவாகம்னு சொல்றோம். அப்போ நாம அந்த உடன்படிக்கையில நாம மற்றவங்களுக்கு கொடுக்குற உடன்படிக்கை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கியிருப்பாங்க, கரெக்டா பிப்ரவரி 31 உங்க கடத்தை வித்துறேன். அப்புறம் தான் தெரியும் பிப்ரவரியில எங்கய்யா 30. அப்புறம் என்ன அர்த்தம், திருப்பி ஐயா உங்களுக்கு கரெக்டா கொடுத்துறையா, இத போயிட்டே உடனே போட்டுடுறேன்னுவாங்க. 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும், ஆளே ஏன் உடனேன்றது இப்பதானா இல்லையா. நிறைய நேரங்கள்ல என்ன ஆயிடும், இன்னைக்கு கொடுக்கறதும் கம்மி, அதே மாதிரி என்ன பண்றது, வாங்குறதும் அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும். அதனால எல்லாரும் எங்க போயிடுறோம்னா லோனுக்கு போயிடுறோம். எங்க போயிடுறோம், லோனுக்கு போயிட்டு அதுக்கு லோனு, இதுக்கு லோனு, அதுக்கு லோனு, இதுக்கு லோனு. 1 லட்சம் ரூபாய். ஒரு வீடியோ யதார்த்தமா நான் பார்த்தேன் இந்த வாட்ஸ்அப்ல. ஒரு அம்மா பிச்சை கேட்கறாங்க. ஒரு அம்மா அதுல ஒரு அழகா ஒரு டீசெண்டா ஒரு அம்மா என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கா, அவங்க கிட்ட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா, பசிக்குது. அப்ப அந்த அம்மா சொல்லுது, எனக்கு 20,000 சம்பளம். எவ்வளவு சம்பளம்? 20,000 ரூபாய். மாசம் பிறந்தா 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் என்ன பண்ணிடுது, லோனுக்கு போயிடுது. அப்ப கழிச்சுக்கணி. அதுக்கப்புறம் அரிசி அது இந்த செலவு அப்படின்னு ஒரு 5,000 போயிடுது, அதை கழிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பெட்ரோல் செலவு அது இதுன்னு என்ன பண்ணிடுது, போயிடுது. இப்படியே கடைசியில அந்த அம்மா லிஸ்ட் சொன்னா மைனஸ் எங்க போகுது, 1000 ரூபாய். இப்ப நான் பிச்சைக்காரனா, கடைசியில அந்த அம்மா பார்த்து 5 ரூபாய் 10 ரூபாய். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல 9,000 ரூபாய் வாங்குறாங்கன்னு வாங்க, ஆனா எல்லாம் எங்க போயிடும், வீட்டுல லோனு, அது இதுன்னு எல்லாம் முடிச்சா கடைசியில 10,000 வாங்குறவனே சந்தோஷமா இருப்பான். நம்ம என்ன பண்ண முடியாது, 50,000 60,000 ஆண்டவரின் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, ஒண்ணும் கிடையாது. 15 நாள் ஓட்ட முடியாது இல்லையா. இன்னைக்கு நாம உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவர் என்னை என்ன பண்றாரு, வாழ வைக்கணும்னு சொல்லியிருக்காருயா. ஒரு உடன்படிக்கையை கொடுத்து என்னை என்ன பண்றாரு, மாட்சிப்படுத்துறாரு. நானும் அந்த உடன்படிக்கையில் நிலைத்து இருக்கிறவங்களாய், மற்றவங்களோடு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கையில நிலைச்சிருக்கிறவனா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை மாட்சிப்படுத்துறார். 2வது,
புது மாதிரியை கொடுத்து நம்மளை மாற்றிப்படுத்துகிறார். இன்னைக்கான நிருப பகுதி என்னங்க? ரோமர் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கும். ரோமர் எங்க இருக்கு? புதிய ஏற்பாடுல இருக்கா? அப்போஸ்தலருக்கு அப்புறம் என்ன வருது? ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறான். ரோமாபுரி திருச்சபையில ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, யூதர்களும் யூதர் அல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லையா? அப்ப என்ன பண்ணா, யூதர்கள்னா யாரு? அந்த மோசேயினுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறவங்க. யூதர் அல்லாதவங்கன்றது புறவினருக்கு. என்ன பண்றாரு இவரு? அங்க இங்க ஓடி ஈடி எல்லாரையும் என்ன பண்றாரு? ஆண்டவர் நல்லவருங்க வல்லவருங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாரு? கிறிஸ்தவங்களா பவுல் மாத்திட்டாரு. உள்ள வந்து உட்கார்ந்தா ஒரு பெரிய பிரச்சனை. என்ன? இவங்க யூதர்கள், நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் மோசேயுடைய சட்டத்தை பின்பற்றுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒதுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பவுலுக்கு ஒரு பெரிய போராட்டம். நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தேன், இந்த சபையில இவ்வளவு போராட்டம் நடக்குது, இவங்களை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றார்? தீர்வு காணணும்னு எழுதுகிறார். தீர்வு காணும் பொழுது அப்ப எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரா? நீங்கள் ஒருமனப்பட்டு, என்ன எழுதுகிறாரு? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி. யாருக்கு எல்லாம் ரெண்டு வாய் இருக்கு? அல்லேலூயா. ரெண்டு வாய் இருக்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாருக்கும் எப்படி இருக்கா? ஒரே வாய். நல்ல வாயா? அது யாருக்குதான் தெரியும். பவுல் எழுதுகிறாரு ஒரே வாயினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாயில சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியம் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது தலைப்பு என்ன? புது மாதிரியை கொடுத்து நம்மை மாட்சிப்படுத்துது. யாரையா புது மாதிரி? அடுத்து சொல்றாரு 6ஆம் வசனத்துல, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படியே நீங்கள் ஏக சுந்தரர்களாய். பாருங்க, யாரு மாதிரியா? நமக்கு யாரு மாதிரினா, யாரு மாடல்? ஆண்டவர் தான் நமக்கு. அவருதான் ஒரே சிந்தனை, எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். இவங்க அவங்க அப்படின்னு அவர் பிரிக்கல. எல்லாருக்காக அவர் பிறந்திருக்கிறார், எல்லாருக்காக ஒரு மனிதராக வந்திருக்கிறார், எல்லாரையும் மீட்டு எடுக்க. அதனாலதான் ஒரு செய்தி வந்துச்சு, இதோ எல்லா மக்களுக்கும் உண்டாகக்கூடிய நற்செய்தி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு எங்க பிறந்திருக்காரு? தாவீதுல பிறந்திருக்கிறார். யாரோ ஒருத்தவங்களுக்கு இல்ல, யாரோ ஏழைகளுக்கோ பணக்காரனுக்கோ உயர்ந்தவங்களுக்கோ தாழ்ந்தவங்களுக்கோ யூதருக்கோ கிரேக்கருக்கோ பரிசியருக்கோ மற்ற ஆயக்காரனுக்கோன்னா கிடையாது. ஆண்டவர் எல்லாருக்கும். அதனாலதான் புது மாதிரி. அந்த புது மாதிரி யாரு? புது மாடல் யார்? நியூ மாடல் யாருன்னு சொன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து புது மாடலை கொடுத்து நம்மளை மாட்சிப்படுத்துகிறார். பின்பற்ற வேண்டியது அவர்தான். அங்கி போட்டவங்களை இல்லை, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் இல்லை, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல தவறுறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் மாத்திரம் அவர் சொல்றாரு எப்படிப்பட்டவரா? அவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய். அவர் என்ன எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும். பொறுமையா இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து நாம் இருக்கும் பொழுது அந்த பொறுமைய ஆறுதல் கொடுக்கிறாரு. அவருக்கு ஒரே சிந்தனை இருந்துச்சு. அந்த ஒரே மாதிரியாக இயேசுவை நீங்க என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொண்டு 7ஆம் வசனத்துல பவுல் முடிக்கிறாரு. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாகுங்க, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. இன்னைக்கு ஏற்றுக்கொண்டது நடந்துச்சா? நடந்துச்சா? யாரு ஏற்றுக்கிட்டு மாதிரி? கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவருக்கு ஒருவரை என்ன பண்ணணுமா? ஏற்றுக்கணும். அதனாலதான் ஐயா இப்ப அவங்களுக்கு யார் மாடலு? நம்ம தான். இனிமேல் அவங்க கரெக்டா வர்றாங்களான்னு அட்டவன்ஸ் எடுக்கிறது இல்லை, அது நம்ம வேலை இல்லை. அவங்களோடு என்ன பண்ணணும்? அன்பை பகிர்ந்து, நல்லது கெட்டது கூப்பிடணும், நல்லது கெட்டதோடு அவங்களோடு என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொண்டோம். அவங்களும் நம்முடைய சபையில ஒருவராய் அதுதான் பவுல் எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாரு? கிறிஸ்து எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது போல
நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரிவில் இருக்க வேண்டாம்யா, பாகுபாடு இருக்க வேண்டாம். நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பு காட்டுங்க. ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்கல, இருக்கிறவன் இல்லாதவன், அழகு இருக்கிறவன், திறமை இருக்கிறவன், தாளந்து இருக்கிறவன் பிரிக்காத. எல்லாரையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரு. அவர் எல்லாருக்காக பிறந்திருக்கிறாரு. எல்லாருக்காக மாற்று தொழுவத்துல வந்து பிறந்தாரு. அடிமையின் ரூபத்தை எடுத்தாரு, தாழ்மையின் ரூபத்தை எடுத்தாரு. அங்க ராஜாதி ராஜா வந்தாங்க, ராஜாக்கள் வந்து பணிந்து கொண்டாங்க, மேய்ப்பர்கள் வந்தாங்க. எல்லா மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டது போல அந்த நிகழ்வுல நம்ம போடுறோம் இல்லையா, சாதாரணமானது இல்லை. இந்த குடியில் வைப்போம், பார்த்துருக்கீங்களா? இயேசு வச்சிருப்போம். இயேசு குழந்தையா இருப்பாரு, தாய் இருப்பாரு, அவருடைய தந்தை இருப்பாரு, தேவ தூதர்கள் இருப்பாங்க. பக்கத்துல யார் இருப்பாங்க? மேய்ப்பர்கள் இருப்பாங்க, ஆடு மேய்க்கிறவங்க, வானசாஸ்திரிகள், சாஸ்திரிகள், ஞானிகள் இருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆடு மாடு ஒட்டகம் குதிரை எல்லாரும் இருக்காது. சாதாரணமான விஷயமா? சாதாரணமான காட்சியா? அந்த காட்சியில எதையா பாக்குறோம்? எல்லாருடைய ஏக சிந்தனையும் எல்லாரையும் உடைத்து, ஏழை பணக்காரன், இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரையும் ஒரே நிலையில கொண்டு வந்ததுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டேன், அவங்கள பிடிக்காது, இவங்களை பிடிக்காது, அவன் செத்தாலும் அவன் வீட்டு வாசப்படிய அப்படி பிரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள யாரு இல்ல? யாரு இல்ல? யாரு இல்ல? சத்தமா யாரு இல்ல? இயேசு இல்ல. அவருடைய அன்பு எனக்குள்ள இல்ல. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எல்லாரையும் நேசிக்க, அன்பு செலுத்த ஆண்டவன் நமக்கு மாதிரியா இருக்கிறார். புது மாடலை கொடுத்து, நம்மளுக்கு புது மாதிரியை கொடுத்து இயேசு நம்மை மகிமைப்படுத்துகிறார். மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிற மூன்றாவது காரியம், புது நம்பிக்கையை கொடுத்து அவரை நம்மளை என்ன பண்றாரு? மாட்சிப்படுத்துறார். இன்னைக்கான நற்செய்தி பகுதி என்ன வாசித்தாங்க? வாஸ்தவங்களை போய் கேளுங்கய்யான்றீங்களா? லூக்கா 21ஆம் அதிகாரம் 25-33 என்ன வாசித்தாங்க? லூக்கா 21ஆம் அதிகாரம் 25-23 எல்லாம் லூக்கா எடுத்துட்டீங்களா? நான் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல போய் எடுத்துருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம். லூக்கா எங்க இருக்கு? பைபிள் இருக்கு. சூப்பர்மா, நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரா. லூக்கா 21ஆம் அதிகாரம் 25-21 எடுத்துட்டீங்களா? 25-33 வசனம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? புது நம்பிக்கையை கொடுத்து நம்மளை மாட்சிப்படுத்துகிறார். என்னையா நம்பிக்கை? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோடைய நாள் வரப்போகுது. நீங்க பாக்குற வானம் பூமி எல்லாம் அழிஞ்சு போக போகுது சொல்லிட்டு சொல்றாரு, அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்க. எங்க என்ன மூஞ்சியை பாக்குறீங்க? பைபிளை பாருங்கம்மா. போட்டிருக்கா? அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள், அவை துளிர்க்கும் போது என்ன வந்திருக்குமா? வசந்த காலம். புது நம்பிக்கையை கொடுத்து என்னை மாற்றிக்கொண்டு நம்பிக்கையா? ஆண்டவர் வரப்போறாரு. என்னுடைய காலங்கள், துன்பங்கள், துயரங்கள், வியாதி, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் முடிய போகுது. எப்படி ஒரு மரம் துளுக்கும் பொழுது ஐயோ வறண்டு போச்சு, இது ஒண்ணுமே இல்லை, காய் கொடுக்காது, கனி கொடுக்காது நினைச்சிருக்கும் பொழுது அந்த முருங்கா மரம் அப்படியே வந்து அப்படியே பூ பூத்து முருங்கா வந்துச்சேனா இல்லையா? சில சயின்ஸ் ரீதியா சொல்றாங்க, பச்சை என்ன இருக்கு, ஆண் மரம் பெண் மரம்லாம் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணாது, சில அதுமே பப்பாளி மரத்தை வச்சுக்கிட்டு இது ஒண்ணுமே காய்க்க மாட்டேது. ஐயா, எங்க வீட்டுல இருந்து தோட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, வச்சா ஒண்ணுமே கிடைக்கும். அது ஆம்பளை மரமா, அது காய்க்காது. கால மரத்துல போய் என்ன கறக்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? அது பூ பூத்து கீழே விழுந்து காத்துல பறந்து போய் எங்க பெண் மரம் இருக்கோ அங்க போய் என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? பெண் மரம் காய்க்கும். ஆண்டவர் சொல்றாரு, வசந்த காலம், புது நம்பிக்கையை கொடுத்து என்னை மாற்றிப்படுத்துறாரு. என் வாழ்க்கை இப்படியே முடிச்சிடாதா? கண்ணீரோடு முடிஞ்சிருமா? கவலையோடு முடிஞ்சிருமா? ஆண்டவர் வரப்போறாரு. அதை எதிர்கொள்ளக்கூடிய கிருபை இறக்கம் எனக்கு கிடைக்காதா? நான் பாவத்திலே இருந்துருவனா, அக்கிரமத்திலே இருந்துருவனா, அநியாயத்திலே இருந்துருவனா? ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் வருது. உன் அக்கிரமம் முடிகிற காலம் வருது.
உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வருது. உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், கண்ணீர், இழப்பு, போராட்டம், வலி, வேதனை எல்லாம் முடியக்கூடிய காலம் வருது. எப்படி அந்த பூ பூக்கும் பொழுது ஒரு வசந்த காலம் வருது, பறவைகள்லாம் வந்து அந்த மரத்துல இருப்பியா, கொஞ்சம் வயசானவங்கலாம் வந்து நேரில் உட்காருவாங்க. எத்தனையோ பேர் போகும்பொழுது அந்த மரத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் இல்லையா, ஒரு மரம் இருக்கிறது எவ்வளவு ஆனந்தம் இல்லையா. போகும்போது ஒரு மழை வந்துச்சு, கொஞ்சம் ஒதுங்கலாம், ஒரு பைக் நிறுத்துறவங்க கொஞ்சம் பேர் ஒதுக்குவாங்க. எத்தனையோ நன்மைகள் அந்த மரத்துல இருக்கு இல்லையா, நமக்கு நிழல கொடுக்குது இல்லையா. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு நிழலா இருந்து உனக்கு ஏற்படுகின்ற எல்லா கஷ்டத்துல, கண்ணீர்ல, இறப்புகின்ற போராட்டத்துல, வலிகள்ல, வேதனைகளில உன்னை விடுவித்து ஒரு புது நம்பிக்கையை கொடுத்து உன்னை மாட்சிப்படுத்துகிறார். சொல்லுங்க அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. இல்லையா, ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆண்டவர் பிறந்திருக்கிற நோக்கம் என்ன? எனக்கு புது நம்பிக்கையை இருக்கிறார். எல்லாரும் பார்ப்பாங்க, அந்த குழந்தைய தூக்கி பார்த்துட்டு அது கண்ணு பாரு அங்க அம்மா மாதிரியா இருக்கு, அது காது பாரு அவங்க பாட்டி மாதிரியா இருக்கு, அது மூக்கு பாரு. சொல்லுங்கம்மா, யார் மாதிரி இருக்கு? யார் மாதிரி இருந்தா எங்களுக்கு நான் எங்க குழந்தையாடுறீங்க சொல்லுவோம் இல்லையா. ஆனா இயேசுவினுடைய குழந்தைய சிமியோடு தூக்கி பார்த்துட்டு சொல்றாரு, என்னையா சொல்றாரு? என்ன சொல்றாரு? உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள். குழந்தைய பார்த்துட்டு சொன்னாரியா, ரட்சிப்பு இருக்கியா அந்த முகத்துல, இந்த முகத்துல ரட்சணை இருக்கு, கிருபை இருக்கு, இரக்கம் இருக்கு, தயவு இருக்கு. இந்த கண்ணு ஒரு மாதிரி, காது ஒரு மாதிரி, மூக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லல. அந்த முகத்தை எடுத்து பார்த்து, குழந்தைய எடுத்து பார்த்து சொன்னாரு, இவருடைய முகத்துல ரட்சிப்பு இருக்கியா, என்னை வாழ வைக்க போற ரட்சிப்பு, நான் மரணம் அடைய போறேன். அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்துச்சு, மேசியாவை காணும் மட்டும் நீ என்ன பண்ண மாட்டேன், மரணம் அடைய மாட்டேன். இப்ப இந்த குழந்தைய பார்த்த உடனே செத்து போயிடுவேன்னு சொன்ன உடனே யாராவது அந்த குழந்தைய தூக்குவோமா? இந்த அம்மா தலையாட்டுது, தயவு செஞ்சு நான் தூக்க மாட்டேன், சத்தியமா நான் தூக்க மாட்டேன். ஆனா அவரு தூக்கி பார்த்து சொன்னாரு, என் உங்களுடைய முகத்துல என்ன இருக்கு? ரட்சணை, ரட்சிப்பு இருக்கையா. இனிமேல் மறிச்சாலும் பரவாயில்ல, நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, நான் என்னைக்கும் நித்தியமா அவரோடு இணைந்திருப்பேன். அல்லேலுயா, அல்லேலுயா. 10வது அல்லேலுயா. நல்லா சாப்பிட்டுங்க, வீட்டுக்கு போய் அடுத்த முறை வரப்போ சாப்பிட்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, 1 மணிக்கு வரக்கூடாது. ஐயர் சாப்பிட்டு வர சொன்னாரு, அதனால 1 மணிக்கு வந்தா நாங்க ஆளு ஆமே அல்லேலூயான்னு அனுப்பிட வேண்டியது. அப்போ நம்முடைய முகத்தில் என்ன கண்டதான்? 3 குறித்தலைப்பு. 1, புதிய உடன்படிக்கை கொடுத்து என்னை மாட்சிப்படுத்துகிறார். சொல்லுங்க. 2வது, புது மாதிரியை கொடுத்து என்னை, யாரு அந்த மாதிரி? 3வது, புது நம்பிக்கையை கொடுத்து மாட்சிப்படுத்து. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் ஐயா, என்னை மாட்சிப்படுத்துகிறாரு, அவருடைய வருகையில நான் நிக்க போறேன், அவர் எனக்காக வந்திருக்கிறாரு, புது நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு, புது கிருபையை கொடுத்திருக்கிறாரு, புது தயவை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் மாத்திரம் பழசா இருக்கையா, நான் மாத்திரம் பழசா இருக்கேன், நான் மாத்திரம் பழசா இருக்கேன். கிறிஸ்துமஸ் வரப்போது புது ட்ரெஸ் எடுக்கணும், கிறிஸ்துமஸ் வரப்போது என் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், ஆலயத்துக்கு வெள்ளை அடிக்கணும், எல்லாம் புதுசா இருக்கணும், நல்லது. ஆனா உன்னையும் அவர் புதிதாக உலகத்துல வந்திருக்கிறார். நீ மாத்திரம் பழசா இருந்தா போதுமா? நீ மாத்திரம் பழையவ வாழ்க்கை வாழ்ந்தா போதுமா? போட்டி, பொறாமை, கபடு, களவு, நீ மன்னிக்காத நேரம் எத்தனையோ காரியத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை நான் தொழுது கொள்ள முடியும்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? இயேசுவினுடைய பிறப்பை என்னன்னா எப்படி கொண்டாட முடியும்? அவர் பிறந்திருக்கிறாரே, மாட்சிமையா பிறந்திருக்கிறாரு, மகிமையா பிறந்திருக்கிறாரு. ஏரோது ராஜா அவரை பார்க்க நினைச்சு முடியலையே, பெரிய பெரிய மனிதர்கள் அவரை பார்க்க நினைத்து முடியாம போயிடுச்சு. ஆனா இயேசு உனக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார். அந்த குழந்தையுடைய முகத்துல ரட்சணை வந்து பாரு. அவரை பரிசுத்தம் உள்ள குழந்தையா, அந்த பரிசுத்தம் உள்ள குழந்தைய நீயும் நானும் சந்திக்கணும்னு சொன்னார், நீயும் நானும் அவருடைய முகத்தை பார்க்கணும்னு சொன்னார். அதே பரிசுத்தம் உள்ளவங்களாய் நீயும் நானும் வாழ ஆண்டவரை வச்சிருக்கோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் வாழ்க்கணும். இந்த உலகத்துக்கு நான் எதையா வளர்த்துட்டு போகிறேன், எதையா எடுத்துட்டு போகிறேன், எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்னை நினைச்சிருக்கிறார். நான் உனக்காக தான்மா பிறந்திருக்கேன், உன்னை மீட்டு எடுத்துதான் பிறந்திருக்கேன், உனக்காக தான் அடிமை ரூபத்துல வந்திருக்கேன், மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கேன். என்னை பார்க்க உனக்கு வரையா? என் முகத்துல இருக்கிற ரட்சிப்பு பார்ப்பையா? என் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நீ பார்க்க வரையா? என் முகத்துல இருக்கிற கிருபை இரக்கத்தை நீ பார்க்க வரையா? ஆண்டவர் பிறந்திருக்கிற குழந்தையை அவரை நோக்கி பாரு.
அவர் முகத்துல ரட்சிப்பு இருக்குமா? அவர் முகத்துல கிருபை இருக்கியா? அவர் முகத்துல எத்தனை ஆனந்தம் இருக்கு! உன்னை மீட்டு எடுத்து நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கக்கூடிய அந்த கிருபை இறக்கும் அவர் முகத்துல இருக்கேன். அவரை நோக்கி பாரு. நேசித்து வந்திருக்கிற நல்ல கடவுளே, நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. நம்பிக்கையை கொடுக்குறீங்கப்பா. எங்களுக்கு மானலா நீங்க இருக்கீங்க. எங்களுக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி எங்களை வாழ வைக்கிறீங்க. என்னாலும் உங்களோடு இணைந்திருக்க எங்களை கிருபையை கொடுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க நிலத்திற்கு எங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிள்ளை.